உலகத்தில் பல வகையான மஷ்ரூம்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு குறிப்பிட்ட வகை மஷ்ரூமை பற்றி. இந்த மஷ்ரூம் பாதி சாப்பிட்டாலே போதும், உயிர் போயிடும். இந்த மஷ்ரூமோட பேர் அமானிட்டா ஃபேலாய்ட்ஸ். ஆனால் நிறைய பேர் இதை டெத் கேப்னு தான் அழைப்பாங்க. இந்த வகை காளான்கள் யூஸ்வலாக பைன் ட்ரீஸ்க்கு பக்கத்தில் வளரும். மனிதர்கள் இந்த மஷ்ரூமை சாப்பிடக்கூடிய மஷ்ரூமாக நினச்சி சாப்பிட்டு பாதிப்படைகிறாங்க. இந்த மஷ்ரூமை உயிர்கொல்லியாக மாற்றுறது அதில் உள்ள ஆமேடாக்சின்ங்கிற ஒரு வகை டாக்ஸின் தான். இந்த டாக்ஸின் லிவரையும் கிட்னியையும் தாக்கும். இதில் இன்னொரு மோசமான விஷயம் என்னென்னா, இதை சாப்பிட்டு 4 மணி நேரம் வரைக்கும் எந்த சிம்டம்ஸும் காட்டுது. 4 மணி நேரத்துக்கு அப்புறம்தான் தன் வேலையை காட்டும். முதல்ல வாமிட்டிங், வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி மாதிரியான உபாதைகள் ஏற்படும். அண்ட் ஒரு நாள் முழுக்க அது இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு எல்லாம் சரியாயிட்ட மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் 48லேருந்து 72 மணி நேரத்துக்குள்ளே இது தன்னுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிடும். லிவர் ஃபெயில் ஆகும், கோமாவில் தள்ளிடும், அண்ட் லாஸ்ட்டாக மரணம். இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்டால் இல்லை. டெத் கேப் பாய்சனிங்க்கு எந்த வகையான ஸ்பெசிஃபிக் ஆன்டிடயட்டும் இல்லைங்கிறது தான் உண்மை. பட் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் செய்தால் பாதிக்கப்பட்டவர் பிழைக்க வாய்ப்புண்டு. இந்த மஷ்ரூம் கேப் காளானை பாதி சாப்பிட்டாலே மனுஷன் உயிர் பிரிஞ்சிடும். இந்த காளான் பார்க்கறதுக்கு சாப்பிடக்கூடிய காளான் மாதிரியே இருக்கும். ஒரு தனிப்பட்ட அன்யூஷுவல் டேஸ்ட்டோ ஸ்மெல்லோ இருக்காது. அதனால் இதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். காளானை பற்றி நல்லா தெரிஞ்ச ப்ரொஃபஷ்னல்ஸே ஏமாந்து போய் இதை சாப்பிட்டு மரணம் அடைஞ்சிருக்காங்க. 2016 கலிஃபோர்னியாவில் நிறைய பேர் இதை சாப்பிட்டு இதை சாப்பிடக்கூடிய காளானை நினச்சி சாப்பிட்டு மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த டெத் கேப் பார்க்கறதுக்கு அப்பாவி மாதிரி தெரியல, ஆனால் இது இயற்கையோட மோஸ்ட் சைலண்ட் அண்ட் எஃபிஷியன்ட் கில்லர். ஸோ நீங்கள் என்றைக்காவது இந்த காளானை பார்த்தா அதை பறிக்கிறதுக்கு முன்னாடி 2 வாட்டி யோசிச்சுக்குங்க. ஏன்னா இது உங்கள் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம்.